வணக்கம் நண்பர்களே, இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை அனைத்தும் நிறைவேற வேண்டும்னா தவறாமல் இந்த பங்குனி உத்திரம் பார்த்தீங்கன்னா நல்ல ஏற்ற வேண்டிய சிறப்பான ஒரு தீப வழிபாட்டு முறையை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஆண்டு பங்குனி உத்திரம் பார்த்தீங்கன்னா விரதம் இருக்க நினச்சிங்கன்னா எந்த நேரத்தில் தொடங்கணும், எந்த நேரத்தில் முடிக்கணும், பங்குனி உத்திரத்தன்று பார்த்தீங்கன்னா வழிபடுவதால் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை விலக எந்த முறையில் முருகப்பெருமானை வழிபட வேண்டும்னு தெரிஞ்சுக்க இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைச்சிங்கன்னா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா தமிழ் மாதத்தில் கடைசி மாதமான பங்குனி மாதம் ரொம்பவே சிறப்புங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி உற்சவம் கொண்டாட இருக்கும். இந்த நாளில் அனைத்து முருகன் கோவில்களும் பார்த்தீங்கன்னா சிறப்பு வழிபாடுகள், பூஜைகள், திருக்கல்யாண வைபவம் நடத்துவாங்க. ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி தினம் முருகப்பெருமானுக்கோ சிவபெருமானுக்கோ சிறப்பான வழிபாட்டு நாளாக இருந்தாலும் இந்த பங்குனி மாத பௌர்ணமி பற்றினா பங்குனி உத்திர தினம் முருகப்பெருமானுடைய அனைத்து தெய்வங்களையும் வழிபட சிறந்த நாளாக இருக்க போகுது. மேலும் பார்த்தீங்கன்னா பலருடைய இஷ்ட தெய்வமாக நினைத்து வழிபடக்கூடிய ஒரு தெய்வம்தான் இந்த முருகப்பெருமான். அப்படிப்பட்ட முருகப்பெருமானை நினைச்சு இந்த ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் ஒவ்வொரு வாரத்திலும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்று விரதம் இருந்து வழிபாடு செய்தாலும் இந்த பௌர்ணமி அன்று பார்த்தீங்கன்னா ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வீங்க, இல்லைன்னா வீட்டிலேயே கூட வழிபாடு செய்யலாம். இதே போல் ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய தினங்களில் வழிபாடு செய்தாலோ இந்த பங்குனி உத்திரத்தன்று முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஒரு வழிபாடு செய்வதன் மூலம் அவருடைய முழு அருளும் உங்களுக்கு கிடைக்குங்க. அந்த வகையில் இந்த ஆண்டு பங்குனி உத்திரம் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை 1ஆம் தேதி அமைந்திருக்கு. இந்த நாளில் உத்திர நட்சத்திரத்தோடு இணைந்து வந்திருப்பது இரட்டிப்பு பலனை நம்மளுக்கு தருங்க. அதனால் இந்த ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வழிபாடு மேற்கொள்ளும் போது கண்டிப்பான முறையில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபடுங்க. முருகப்பெருமானுக்கு ஏற்றக்கூடிய தீபம் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே 6 தீபங்களாக தான் இருக்கணும். இதற்கு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு ஆறுமுகனாக அவதரித்ததன் காரணமாக நம்ம விளக்கேற்றி வழிபடுறோம். அப்படிப்பட்ட தீபத்தை நம்ம ஏற்றும் போது ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்தாலே பார்த்தீங்கன்னா நிச்சயம் அதற்கான பலன் இரட்டிப்பாக கிடைக்க போகுது. இந்த ஒரு தீபத்தை வீட்டிலும் ஏற்றி வழிபடலாம், இல்லை கோவிலுக்கு சென்று கூட வழிபடலாங்க. இந்த தீபத்தை வருகின்ற பங்குனி உத்திரத்தன்று மாலை 6 மணிக்கு மேலே ஏற்றுவது ரொம்ப நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா மாலை 6 மணிக்கு மேலே 3ஆம் பிறையும் பார்த்திங்கன்னா முழு நிலவும் தெரியக்கூடிய நாளாக இருப்பதால் இந்த நாளில் தீபம் ஏற்றும் போது வழிபாடு செய்யும் போது அதற்கான பலனும் 3 மடங்கு பலனை திரும்ப பெறலாம். முதல்ல இந்த ஒரு வழிபாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தாம்பழத்தட்டை எடுத்து வச்சுட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அடுத்ததாக அந்த தாம்பழத்தில் தங்களால் இயன்ற அளவு துவரம் பரப்பை கொட்டி பரப்பிட்டு பிறகு பார்த்திங்கன்னா தீபத்தை ஏற்றுவது 6 வெற்றிலைகள் வேண்டும். இல்லையாத நல்ல வெற்றிலைகளாக பார்த்து அதை நீங்கள் தண்ணீரில் கழுவி ஈரமில்லாத துடைத்து எடுத்து வச்சுட்டு அதன் காம்பை நீக்கிட்டு தாம்பழத்தட்டில் வட்ட வடிவில் சுற்றி வச்சிடுங்க. பிறகு பார்த்தீங்கன்னா சந்தனத்தில் பன்னீரை ஊற்றி குளிச்சு உங்களுடைய மோதிர விரலால் ஒவ்வொரு வெற்றிலையின் மீதும் சரவணபவ எனும் எழுத்தை எழுதுனுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெற்றிலையின் நுனியில் காம்பு பகுதி இருக்கக்கூடிய இடத்துல சந்தன குங்குமம் வச்சு செவ்வரளி மலர்களை அந்த வெற்றிலைக்கு வைக்குங்க. பிறகு 6 தீபங்களை ஏற்றக்கூடிய வழக்கம் இருந்தால் இந்த 6 வெற்றிலைகளின் மீது தீபத்தை ஏற்றலாம், இல்லை ஒரே ஒரு தீபத்தை நடுவில் வச்சுட்டு 6 வெற்றிலைகளை பார்த்தீங்கன்னா அகல் விளக்கை சுற்றி வச்சிடுங்க. பிறகு இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு நெய்யை பயன்படுத்துங்க. அதே போல் இந்த நாளாக முருகப்பெருமானுக்கு உகந்த சிவப்பு நிற திரையை பயன்படுத்திடுங்க. இதோடு மட்டும் இல்லைங்க, இந்த 6 வெற்றிலைகளின் மீது முருகப்பெருமானினுடைய சரவணபவ எனும் எந்திரத்தை எழுதியிருப்பீங்கள்ல, அதற்கு மேலே 1 ரூபாய் நாணயத்தை வச்சு அந்த நாணயத்திற்கும் சந்தன குங்குமம் வச்சு தீபம் ஏற்றணும். இது உங்கள் வாழ்க்கையில் இதுவரை இருந்து வந்த பணத்தடைகள் அனைத்தையும் நீங்கி செல்வ நிலையை உயர ஆரம்பிக்கும், தீராத பிரச்சனையை தீர்த்து வைக்குங்க.
பிறகு முருகப்பெருமானை மனதார நினைத்து கொண்டு முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா தேனை நெய்வேத்தியமாக படைத்துட்டு முருகப்பெருமானுடைய மந்திரங்களையோ இல்லைன்னா கவசத்தையோ பாடி கற்பூர தூப ஆராதனை காட்டி உங்களுடைய வழிபாடை நிறைவு செய்துக்கலாங்க. இந்த ஒரு தீப வழிபாடு பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி உத்திரத்தன்று ஏற்றி வழிபட்டிங்கன்னா நிச்சயம் அதற்கான பலன் உங்களுக்கு இரட்டிப்பாக கிடைத்திடுங்க. மேலும் இந்த ஒரு பங்குனி உத்திரம் பார்த்தீங்கன்னா பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாளில் கொண்டாட இருக்கும். இதனால் முருகப்பெருமானுக்குரிய முக்கியமான வழிபாட்டு நாளாகவும் விரத நாளாகவும் சொல்லுவாங்க. மேலும் முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா இந்திரனின் மகனான தெய்வானியை திருமணம் செய்து கொண்டது இந்த நாளில் தான் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா பல தெய்வ திருமணங்களும் நடைபெற்ற நாள் தாங்க இந்த பங்குனி உத்திரம். இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டா திருமண வரம் கிடைக்குங்க. பங்குனி உத்திர விரதத்திற்கு கல்யாண விரதம்னு பெயர் உண்டு. இந்த நாளில் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளிலும் தங்களுடைய பக்தர்கள் காவடியும் பால்குடம் ஏந்தி வந்து நேர்த்திக்கடனை செலுத்துகிறாங்க. இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டிங்கன்னா திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி நல்ல வாழ்க்கை துணை அமைங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி உத்திரத்தன்று சிறப்பு பூஜைகள் விரத வழிபாடுகள் செய்தால் செல்வவளம் ஒற்றுமை திருமண வாழ்க்கையில் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறிடும். முருகப்பெருமானின் அருள் நிச்சயம் உண்டுங்க. இதனால தான் இந்த நாளில் வேண்டுதலை நிறைவேற்றிய பலரும் மொட்டை அடிச்சுக்கிட்டு காவடி ஏந்தி வந்து முருகப்பெருமானுக்காக நேர்த்திக்கடனை நிறைவேற்றி செல்கிறாங்க. இந்த பங்குனி உத்திரத்தன்று திருமண சொத்துக்களை வாங்குவது, வீடு கிரகப்பிரவேசம் செய்வது போன்ற சுப நிகழ்ச்சிகளை நடத்துவது ரொம்ப நல்லதுங்க. மேலும் கர்நாடகா, கேரளா, ஆந்திரா போன்ற மாநிலங்களையும் திருமண வரம் வேண்டி இந்த பங்குனி உத்திரனால பலரும் விரதம் இருந்து வழிபடுறாங்க. நாளில் பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாத ஆண் பெண் மட்டும் இல்லைங்க, திருமணமான தம்பதிகளும் இந்த நாளில் சிறப்பு பூஜைகள் செய்தாலே வாழ்க்கையை சிறப்பாக அமையுங்க. இது தெய்வத்திற்கும் மனிதருக்கும் இடையே ஆன்மீக பாதத்தை உருவாக்குது. பல தெய்வங்களுக்கு திருமணம் நடைபெற்ற நாளாக இருந்தாலும் பங்குனி உத்திரம் முருகப்பெருமானுக்கு உரிய நாளாக கொண்டாடி வரும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்குள்ள அனைத்து தெய்வங்களும் அடங்கணும்னு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்குங்க. அதனால் பங்குனி உத்திரத்தன்று முருகப்பெருமானிடம் வேண்டிய வரங்கள் கிடைக்க நெய் தீபம் ஏற்றி வைத்து விரதம் இருந்து பஞ்சாமிர்த அபிஷேகமோ பால் அபிஷேகம் செய்துட்டு ஓம் சரவண பவாய நமக என்னும் மந்திரத்தை உச்சரித்து வழிபட வேண்டுங்க. மேலும் இந்த நாளை முழு உபவாசமாக விரதம் இருக்க முடியாதவங்க முருகப்பெருமானின் படத்துக்கு முன்னாடி அமர்ந்து கொண்டு ஓம் சரவணபவ எனும் மந்திரை எத்தனை முறை சொல்லியுமோ அத்தனை முறை நீங்கள் உச்சரிக்கலாம். இல்லைன்னா 108 முறை சொல்லி வழிபடலாங்க. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த சர்க்கரை பொங்கல், பாயாசம், பழம், பஞ்சாமிர்தம், வெற்றிலைப்பாக்கு, தேங்காய் எண்ணெய் நெய்வேத்தியமாக படைத்து வழிபட்டால் சிறப்பான பலன் உண்டு. மேலும் பங்குனி உத்திரத்தன்று விரதம் இருக்கக்கூடிய நபர்கள் அதிகாலை எழுந்து குளிச்சுட்டு வீட்டிலேயே விளக்கேற்றி முருகப்பெருமானை வணங்கி வழிபடுங்க. இந்த நாள் முழுவதும் கந்த சஷ்டி கவசம், திருமுருகாற்றுப்படை, திருப்புகழ் போன்ற நூல்களை படிக்க வேண்டும். பிறகு வேலை உள்ளவங்க ஓம் சரவணபவ எனும் மந்திரத்தை நாள் முழுக்க உச்சரிக்கலாம். இதன் மூலம் உங்களுடைய மனமானது இறைவனை நினைத்த வண்ணமே இருக்குங்க. இதனால மனம் செம்மையடையும். இந்த நாள் ஒருவேளை மட்டும் உணவு உட்கொண்டே விரதம் இருக்க வேண்டும். வயதானவங்க, உடல்நலம் பாதிக்கப்பட்டவங்க பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். நாள் முழுக்க விரதம் இருந்து மாலையில் முருகன் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து விரதத்தை நீங்கள் நிறைவு செய்துக்கோங்க. அருகில் முருகன் கோவில் இல்லைன்னா, சிவன் இல்லைன்னா பெருமாள் கோவிலுக்கு சென்று கூட வழிபடலாம். மேலும் பங்குனி உத்திரம் 2026ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதி புதன்கிழமை கொண்டாட இருக்கும். உத்திர நட்சத்திரமத்து பார்த்தீங்கன்னா மார்ச் 31ஆம் தேதி மாலை 3:20 மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மாலை 4:17 வரை இருக்கு. இதனால முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை திருக்கல்யாணமும் பிற தெய்வ திருமணங்களும் நடைபெற்ற நாளாக இருப்பதால் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாதவங்க விரதம் இருந்து வழிபட்டால் விரைவில் திருமணம் நடைபெறும். மேலும் பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்கள் விரதம் இருந்தீங்கன்னா நிச்சயம் திருமண வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் பிரச்சனை அனைத்து விலகிடுங்க. இந்த பதிவில் நாம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த பங்குனி உத்திரத்தன்று பல தெய்வங்களுடைய திருமணங்களும் நடைபெற்ற இந்த நாளை எந்த முறையில் விரதம் இருந்து தீபம் ஏற்றி வழிபட்டால் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய
தீராத பிரச்சனையும் தீர வேண்டிய பரிகார முறையை தெரிஞ்சுக்கொண்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.